யாரு அந்த நாய்? கல்யாணத்துக்கு ஆட வந்தாங்களே அவங்க இங்கேயா தங்கி இருக்காங்க? ஆமாங்க, காலையில நானே உங்களை சந்திச்சு சொல்லிட்டேன் ஊருக்கு போலான்னு இருந்தேன். என் அதிர்ஷ்டம் நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? ஆமா, உங்க கல்யாணத்தை நடனமாடி பாராட்ட பெறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் துரதிர்ஷ்டம் உங்க மனைவிக்கு ஆட்டம் பிடிக்கல. அவளை பத்தி பேசாத. மன்னிக்கணும், உங்க மனநிலை புரியாம பேசிட்டேன். குளிர் அதிகமா இருக்கே, உள்ள வாங்க. இது உங்க வீடு, ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. முதலிரவிலேயே மனைவியை விட்டுட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாயை மறந்து அமைதியா இருக்கணும் தான் இங்க வந்த. ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். இது வர எடுத்துட்டு போறேன். மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? வந்து பார். தள்ளி நிக்கிறேன். இதெல்லாம் ஒரு நாள் உறவுதானே. ஏன் அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் நான் காலையில ஊருக்கு போக வேண்டியதுதானே. இல்ல, இனிமே நீ நிரந்தரமா இங்கதான் இருக்கணும். ஏன் சிரிக்கிற? மது தீர்ந்ததும் புட்டியை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. உங்க மயக்கம் தீர்ந்ததும் உன்னையும் தூக்கி எறிஞ்சிடுவேன்னு பயப்படுறியா? இப்ப சொல்றேன், இன்னிலிருந்து நீதான் என் மனைவி. மை வேர்ட் இஸ் வேர்ட். நன்றி. அந்த உரிமைக்கு அன்பளிப்பா வேண்டிய பணத்தை நாளைக்கே கொண்டு வந்து கொடுறேன், எடுத்துக்க. பணம் வரும் போகும், நிரந்தரமா இருக்கு. என்ன வேணுமோ சபாஷ் தங்கச்சி, சபாஷ். வேற யாரும் இல்ல, அண்ணன் தான். ஆ? என்னங்க